ஜஸ்ட் இந்த வாட்சை யூஸ் பண்ணி மின்னல் எவ்வளவு தூரத்துல இருக்கு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படி தெரியுமா? சவுண்டை விட லைட் ரொம்ப வேகமா டிராவல் ஆகிறதுனால மின்னல் அடிச்ச உடனே நமக்கு முதல்ல லைட்டு தான் தெரியும், அதுக்கப்புறம் தான் நமக்கு சவுண்டே கேட்கும். இந்த டைம் கேப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம மின்னலோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போறோம். யூஸ்வலா சவுண்டோட ஸ்பீடு வந்து 343 மீட்டர் பர் செகண்ட், அதாவது ஒரு செகண்டுக்கு அவங்க 343 டிஸ்டன்ஸை கவர் பண்ணுவாங்க. ஸோ மின்னலை நீங்க பார்த்த உடனே டைமை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு சவுண்ட் கேட்கும். அந்த டைம் கேப்பை நோட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைம் கேப் 3 செகண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன தெரியும்? சவுண்ட் ஒரு செகண்ட்ல 343 மீட்டர் கவர் பண்ணுச்சுன்னா அப்போ 3 செகண்ட்ல அதோட 3 மடங்கு, அதாவது 1029 மீட்டர் கவர் பண்ணிருக்குமா? கிட்டத்தட்ட அது 1 கிலோமீட்டர். அப்போ உங்களுக்கு டைம் லாக் 3 செகண்டா இருக்குன்னா மின்னல் நம்ம கிட்ட இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு அர்த்தம். இல்ல சார் அது 6 செகண்ட் எனக்கு டைம் கேப்பா இருக்கு அப்படின்னா அப்ப அதோட 2 மடங்கு, அதாவது மின்னல் நம்ம கிட்ட இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது மாதிரி தான் நம்ம ஈஸியா பிசிக்ஸை ப்ராக்டிக்கலா நம்ம கத்துக்க முடியும்.